வெல்கம் டு ஆர்கேடிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மக்கிட்ட இந்தியன் பாலிட்டி புக்கு 2 இருக்குங்க. இன்றைக்கி அந்த 2 புக்கை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் சாருடைய புக்கு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரகதீஷ் பப்ளிகேஷனுடைய புக்குங்க. ஃபஸ்ட்டு வெங்கடேசன் சார் புக் பார்க்கலாம். இப்போ நான் வச்சுருக்க புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th எடிஷனுங்க, 10வது பதிப்பு. இதனுடைய ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் சார். இந்த புக்கோடைய ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 425 ரூபாங்க. இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்புன்னு ஆரம்பித்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அடையாள அட்டை வரைக்கும் நிறைய டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 26 டாபிக்ஸ் கொடுத்துட்டு அதுலேயுமே சப்டைட்டில்ஸ் நிறையவே கொடுத்து வச்சுருக்காங்க. மத்திய அரசு, மாநில அரசு, உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம்னு சொல்லிட்டு நிறைய இருக்குங்க. மக்களுடைய அடிப்படை உரிமைகள், முகவுரை, 6லேருந்து 12வது வரைக்கும் இருக்க ஸ்கூல் புக்ஸை தாண்டினா இருக்க டேட்டா உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் சார் புக்கு வாங்கி படிக்கலாங்க. ஏன்னா இந்த புக்கை படித்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி ஆகவும் டெப்யூட்டி கலெக்டராகவும் ஆகியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போயுமே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நிறைய பேர்கிட்ட பாலிட்டிக்கு ஒரு நல்ல புக்கை ரெஃபர் பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெங்கடேசன் சார் புக்கை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு புக்குங்க. இப்போ நம்ம ஒரு டாபிக் எடுத்து பார்க்கலாம். இப்போ 24ல் மத்திய மாநில உறவுகள்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குங்க. அந்த டாபிக் 628வது பக்கத்தில் நம்ம பார்க்கலாம். மத்திய மாநில உறவுகள் பற்றி மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூட்டாட்சியில் பலமான மத்திய அரசும் வலிமை மிக்க மாநில அரசுகளும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அன்று. சர்க்காரிய கமிஷன் வந்து இதை சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, கூட்டாட்சியில் பலமான மத்திய அரசும் வலிமை மிக்க மாநில அரசுகளும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அன்று. இப்போ மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றுக்கொன்று எதிரானவை இல்லை அப்படிங்கிறத சர்க்காரிய கமிஷன் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வரலாற்று பின்னணின்னு கொடுத்துருப்பாங்க. சட்ட கர்த்தாக்களின் சாதனை, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலத்தின் தேவை, உறவின் உரசல்கள், மூவகை உறவுகள். ஒவ்வொரு எப்படி வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று பின்னணி எப்படி வந்து இப்போ மத்திய மாநில உறவுகளை பற்றி ஆராயிறாங்கன்னா அதனுடைய ஆரம்பத்திலேருந்து எப்படி வந்து பிரச்சனைகள் ஆரம்பித்தது, அது காலத்தின் தேவை எப்படியெல்லாம் கொண்டு வந்து இந்த பாலிட்டிய சட்டத்தை வந்து எப்படியெல்லாம் மாற்றிருக்குங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று ரீதியாகவுமே உங்களுக்கு வெங்கடேசன் சார் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற புக் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரகதீஷ் பப்ளிகேஷனோட புக்குங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் வாங்குகிற ஒரு புக் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரகதீஷ் பப்ளிகேஷனோட புக்குங்க. இது நான் வச்சுருக்க புக்கு வந்து பார்த்திங்கன்னா 4th எடிஷன். இப்போ ரீசெண்டாக வந்த எடிஷன் தான் இது. இந்த புக்கோட ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா சதீஷ்குமார் சார். இந்த புக்கோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 590ங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கு படிக்கிறதுக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மோட்டிவேஷனல் ஒரு டயலாக் கொடுத்துருக்காங்க. போராடும் வரை வீண் முயற்சி என்பார்கள், வெற்றி பெற்ற பின் விடாமுயற்சி என்பார்கள். ஃபிடல் காஸ்ட்ரோ எல்லாருமே அப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி படிக்கிற நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபேஸ் பண்ணுற ஒரே விஷயம், இவன் வேறு வருஷங்களெல்லாம் படிச்சுட்டே இருக்கான்பா, இவன் எப்போ தான் பாஸ் ஆவானே தெரியலன்னு சொல்லுவாங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க, போஸ்டிங் ஆர்டர் கையில் வாங்கிட்டாங்க, இல்லை போஸ்டிங்கை இங்கே போய் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப வருஷமாக படிச்சுருந்தா ஆனால் கஷ்டப்பட்டு படித்து வாங்கிட்டான்பா, விடாமுயற்சி பண்ணி போஸ்டிங் வாங்கிட்டான்னு சொல்லுவாங்க. அதை தான் மென்ஷன் பண்ணுற மாதிரி போட்டிருக்காருன்னு தோணுது எனக்கு. இந்த புக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பின் வரலாற்றின் தாக்கம். எப்போ வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று ரீதியாக எப்போ ஆரம்பித்தாங்கங்கிறதுல ஆரம்பித்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான வழக்குகள் வரைக்குமே கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுவும் நம்ம முகவரை எடுத்துக்கலாம். முகவரை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குங்க.
இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சோர்ஸ் புக் வாங்கி படிக்கிறப்போ நிறைய டீட்டெயில்டாக எலாபரேட்டாக நிறையா இருக்கும். ஸோ இப்போ முகவரை சம்மந்தப்பட்ட வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில வழக்குகள் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ கேசவானந்த பாரதி வழக்கு நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு வழக்கு மட்டுமே கிடையாது. பெருபாரி வழக்குன்னு சொல்லிட்டு 1960 ஒன்று இருக்குது. எல்ஐசி வழக்குன்னு சொல்லிட்டு 1995 இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் புக்ஸில் இல்லாத நிறைய சம்மந்தப்பட்ட டேட்டாக்கள் எல்லாமே டாபிக் வைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீடு இருக்கவங்க அந்த புக்கு வாங்கிக்கலாம். 2 புக்கில் உங்களுக்கு எந்த புக்கு வேணுமோ நீங்கள் தாராளமாக ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்குது, வாங்கிக்கலாம். ஸோ பாலிட்டி வந்து படிக்கிறவங்க ஸ்கூல் புக்கு இருக்க டேட்டா மட்டும் போதுமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சோர்ஸ் புக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டீட்டெயில்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சோர்ஸ் புக்கு நமக்கு தேவை. உங்களுக்கு எந்த புக்கு இப்போ வெங்கடேசன் சார் புக் வேணுங்கிறவங்க வெங்கடேசன் சார் புக் வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக்கு வேணுங்கிறவங்க கண்டிப்பாக அந்த பிரகதீஷ் பப்ளிகேஷனோட புக்கு வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க. ஸோ 2மே என்கிட்ட இருக்குது. நான் உங்களுக்கு இப்போ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எந்த புக்கு நீடு இருக்கோ, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். நான் 2மே வச்சுருக்கேன். ஸோ 2மே யூஸ் பண்ண தான் போகிறேன். இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. 2மே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரகதீஷ் பப்ளிகேஷனுடைய புக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரகதீஷ் பப்ளிகேஷன் சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கனாவே அந்த பப்ளிகேஷனுடைய என்னென்ன புக்கு இருக்கோ அந்த புக்கெல்லாம் கண்டிப்பாக வரும். ஸோ உங்களுக்கு எந்த புக்கு வேணுமோ நீங்கள் அதில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ வெங்கடேசன் சார் புக்கு வந்து பார்த்திங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.